Hi students, 10th Max Chapter 6ல Trigonometryல exercise 6.1 நம்ம பார்க்க போகிறோம். Third questionல first point, prove that root of 1 plus sin theta divided by 1 minus sin theta equal to என்னன்னு prove பண்ண போகிறோம்? Secant theta plus tan theta நம்ம prove பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா LHS மட்டும் எடுத்துக்கங்க. இப்போ LHS எடுத்தீங்கன்னா ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைட் பை 1 மைனஸ் சைன் தீட்டான்னு இருக்குது. இப்போ இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு எதுக்குமே நமக்கு ஃபார்முலா கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லாங் ரூட் எடுத்துக்கிறோம். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே ரைட் பண்ணுங்கள். 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு இதுக்கு பேர் கான்ஜுகேட் ரூல். எந்த ஃபார்முலாவும் அப்ளை பண்ண முடியல. இந்த டினாமினேட்டரை மைனஸ்னா ப்ளஸ்ஸு ப்ளஸ்னா மைனஸ்னு நம்ம மாற்றி யூஸ் பண்ணுவோம். நாம் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சம்மில் காஸ்டாவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதே ஃபார்மேட் தான். அப்போ 1 மைனஸ் சைன் தீட்டானா நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் தீட்டான்னு வருது. இப்போ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக இருக்கும்போது ஒரு ப்ராக்கெட்டை நீங்கள் அப்ளை பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு 11th 12th போகும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. பாருங்கள், இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ ரெண்டும் பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. 1 ப்ளஸ் சைன் தீட்டா 1 ப்ளஸ் சைட்டான் இருக்குது. இப்போ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம் லோயர் கிளாஸில். அந்த மாதிரி 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி. ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அதாவது என்ன ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம்? a plus b into a minus b. இதோட ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும் ஆல்ரெடி, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு. இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்படின்னா a ஸ்கொயருங்கிறது 1 ஸ்கொயர் வந்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா நம்ம ரைட் பண்ணோம். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்க, 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்க போகுது. டிவைடட் பைல 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை நீங்கள் டைரெக்டாகவே ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நியூமிரேட்லேயும் ஒரு ஸ்கொயர் இருக்குது, டினாமினேட்லேயும் ஒரு ஸ்கொயர் இருக்குது. அதனால நம்ம அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரூட்டரை எழுதுறீங்க. 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு போட்டு ஹோல் ஸ்கொயர்னு போடுங்க. ஏன்னா இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை காமனாக நம்ம கொண்டு வந்துட்டோம் அடுத்த ஸ்டெப்பில். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கு என்ன நமக்கு கேன்சல் ஆயிரும். சரிங்களா? ரிமைனிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே எழுதலாம். 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ்ட்டை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த காஸ்ட்டை பாருங்கள், இங்கே தனியாக இந்த 1க்கு இண்டிவிஜுவலாகவும் சைனுக்கு இண்டிவிஜுவலாகவும். அப்போ என்ன இதில் நம்ம 1 பை காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ்ட்டாக எழுதிக்கலாம். இதில் டைரெக்டாக நீங்கள் ரெசிப்ரோக்கல் ஃபார்முலாவே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 1 பை காஸ் தீட்டா நமக்கு என்னென்னு வரும்? 1 பை காஸ் தீட்டா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சினா எஸ், அப்போ சீக்கன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவும் நம்ம ஆல்ரெடி படித்த ஃபார்முலா தான், டைரக்ட் ஃபார்முலா, டேன் தீட்டா. ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரூஃபில் போய் பார்க்கலாம். ப்ரூஃபில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ப்ரூஃபில் சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா தான் இருக்குது. சரிங்களா? அதனால் நம்ம ப்ரூஃப் இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வந்திருக்கு? சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா வந்திருக்கு. சரிங்களா? அப்போ தேர்ஃபோர் LHS ஈக்குவல் டு RHS. Hence proved. Thank you students.